நான் தாவேக்கா தற்குறி. அரசியல் ஆட்டம்னா என்னன்னு தெரியுதா? ம் ஏன் உனக்கு இந்த வேலை? ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலைங்கிற? சினிமாவில் நடித்தோமா, 200 கோடி 300 கோடி ஆட்டையை போட்டோமா, தன்னை வச்சு தயாரித்த தயாரிப்பாளர் ஆண்டி ஆக்கணுமா, அவன் குடும்பத்தையே உரித்தெரியாமல் அழிச்சமான்னு இருந்தியா இல்லையா? நீ எங்கே போய் நின்னாலும் சாவுதான். உன்னை வச்சு படம் எடுத்த எந்த தயாரிப்பாளர்னாலும் இப்போ நல்ல நிலைமையில் இருக்காங்களா? அவங்களே உன்னால் ஒன்றும் செய்ய முடியல. அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் உன்னால் செய்ய முடியல. நீ தமிழ்நாட்டுக்கு வந்து நீ என்னத்தை நீ கிழிக்க போற? சினிமாவில் நடிச்சு நீ என்ன கிழிச்சிருக்க? இனிமேல் நீ தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகி நீ என்னத்தை கிழிக்க போற? மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாமே தற்போதைய தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே நீ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மதத்தை வச்சு அரசியல். யாரா மதத்தை தூண்டுறா? முதல்ல யாரு மதத்தை தூண்டுறா? மதத்தை வச்சு அரசியல் பண்றது யாரு? உங்க அப்பா மோடி. அவனுக்கு ஜால்ரா தட்டுற நீ திருப்பரங்குன்றத்தில் எங்கே போன? செத்தா போன? வர வேண்டியானு? வீட்டை பூட்டிக்கிட்டு பனையூரில் சரக்கை போட்டுட்டு படுத்து தூங்கினியா இல்லையா? உனக்கு நீ வந்து மத அரசியலை நீ பேசுகிற. மத அரசியலை திமுக பண்ணுதா உனக்கு? ஏன்டா உனக்கு அரசியலும் தெரியல, எந்த கர்மமும் தெரியல. இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? அதுக்கு அடிப்படை கட்டமைப்புன்னு கட்சிக்கு எல்லா கட்சியும் கட்டமைப்பு இருக்கும். அந்த கட்டமைப்பை நீ ஒழுங்காக வச்சிருக்கியா? நேற்று கூட என்ன நடந்தது? ஒரு பெண் நிர்வாகி 20 வருஷமாக கட்சிக்காக உழைச்ச நிர்வாகி உன் காரை மறித்து நியாயம் கேட்க வந்திருக்குது. அதுக்கு ஏதாவது மதிப்பு கொடுத்தியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ நீ கொடுக்குறியா பாதுகாப்பு? முதல்ல உன் கொண்டாட்டிக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? உங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தியா? அவங்களுக்கு தேவையானதை செஞ்சியா? நீ எப்படி தமிழ்நாட்டில் வந்து நீ கிழிக்க போற? என்னத்தை கிளிக் பண்ணி தன் குடும்பத்துக்கும் ஒன்றும் செய்யலை, தன் கட்சிக்காரனுக்கும் ஒரு மயிரை கூட பிடுங்கி போடணும். இந்த ஒரு குச்சியானது புறம்போக்கு. அவன் காசை வாங்கிட்டு கோடி கோடியாக காசை வாங்கிட்டு மாவட்ட செயலாளருக்கு, வட்ட செயலாளருக்கு, ஒன்றிய செயலாளருக்கு எல்லாத்துக்கும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக காசை வாங்கிட்டு, ஏன்டா லஞ்சம் ஊழல் இல்லாத அப்படியே தூய சக்தியா நீங்க? இதான் தூய சக்திக்கு அர்த்தமா? ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளருக்கும் 50 லட்சம், 1 கோடி 2 கோடி வாங்கி ஆட்டையை போட்டு போகிறான் அந்த சாராய வியாபாரி. அவனை கூப்பிட்டு கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. நீங்களாம் என்ன வந்து அரசியல் பேச போகிறேன்? சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சா நீ எல்லாத்தையும் புட்டிங்க அப்படியே நட்டிருவியா? உன்னால் அதான் சொல்கிறேன், உனக்கு அரசியல் தேவையில்லைப்பா. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், உன் கட்சியை கலைச்சிட்டு ஓடி, நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடி. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் உன்னை அடித்து துவசம் பண்ண வேண்டிய காலம் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே வரும். 2026 மாவட்ட செயலாளர் போடுறதுக்கே தன்னால் என்ன ஆட்டம். உன் கட்சிக்காரன் நீ வந்து எதுக்குமே போராடலை தாவேக்கா. இப்போ உன் கட்சிக்காரன் போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய கிடக்கு. காரணம் என்ன? ஒன்று இதுதான் போராடுறான். நீ குடிச்சிட்டு திருச்சாங்குடியும் கோவாவில் போய் கூத்தடிக்க போயிடுறேன். உன் கட்சிக்காரங்க கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிற கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு தெருவில் நிற்கிறான். அவனுக்கு பொறுப்பு போடுறதுக்கு 50 லட்சம், 1 கோடி 2 கோடி. இது லஞ்சம் இல்லையாது? இது லஞ்சம் இல்லையான்னு எதெல்லாம் கேட்குறியா நீ மற்றவங்களாக விட்டத்தை பார்த்து பனையூர் பங்களாவில் தூங்குற. ஏண்டா ஒருத்தன் உன்னையே ஏமாத்துறான். எங்கெங்கிருந்து வந்தவனே நீ கட்சியில் வச்சிருக்க? எப்படிலாம் ஏமாத்துறான்? எதையாவது இதை கேட்டியா? ஒரு பெண் நிர்வாகி உன் கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரங்களா? உன் அமைச்சங்காரன், உன் பொதுமக்கள் கூட கிடையாது. உன் கட்சி நிர்வாகி உனக்காக உழைச்சதான் உன் காரை மறித்து நியாயம் கேட்குது. பொறுப்பு போடுறதுக்கெல்லாம் காசு கேட்குறாங்க. அந்த குச்சியானது எல்லாமே கொள்ளையடிக்கிறாங்க. மாவட்ட பொறுப்பாளருக்கு 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடுன்னு. அது நியாயம் கேட்கத்தானே உன் காரை நிப்பாட்டுறாங்க. நீ அரசியல்வாதியாக கூட விடு, ஒரு நடிகனாக கூட விடு, ஒரு மனச்சாட்சிங்கன்னு உனக்கு ஒன்று இருக்கா? மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா? இருந்திருந்தா காரை விட்டு இறங்கி கேட்டிருப்பியா? நீ கேட்டிருப்பில்ல? அதெல்லாம் இல்லை. உனக்கு எதுவுமே கிடையாது. அதாவது மண்டையில் மூளை இருக்கிறவனுக்கு தான் மனச்சாட்சி, நெஞ்சில் ஈரம் இருக்கிறவனுக்கு தான் மனச்சாட்சி. உனக்கெல்லாம் எதுவுமே இல்லைடா, புறம்போக்கு. நீங்களாம் அரசியலுக்கு தகுதியே இல்லாத நபர். புரியுதா? தயவு செஞ்சு சொல்கிறேன், 2026 எலெக்ஷனுக்கு உன் கட்சியிலே வெடிக்கும் பாரு, வெடிக்குண்டு அப்படியே சரவட்டியாக வெடிப்பான். 234 தொகுதிக்கும் நீ எம்எல்ஏ போட்டிருக்கியா? இருக்கானம்மால உன் கட்சியில். ஆனால் 234 தொகுதிக்கு நீ உன் கட்சியில் எத்தனை பேர் இருப்பான் தூக்கி பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? போராட்டத்தை கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே தூக்கி பிடிச்சிருக்கான். அந்த 2000 பேருக்கு நீ பதில் சொல்லிடுறியா? ஒத்த பொம்பளைக்கு பதில் சொல்ல முடியாத பொட்டா பயந்தாடா.
2000 பேருக்கு நாளைக்கு நீ பதில் சொல்லிடுவ அன்னைக்கு பார்க்கலாம். தெரிச்சு ஓடத்தான் போற, பார்த்துட்டே இரு. தூய சத்தியம். ஏன்னா கட்சி நிர்வாகிக்கே உன்னால பாதுகாப்பு கொடுக்க முடியல, கூப்பிட்டு ஒரு நிர்வாகி உன்னால பேஸ் பண்ண முடியல, என்ன பிரச்சனைன்னு கேட்டு. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதி. நீ அரசியல்வாதி கிடையாது, அரசியலுக்கே பிடிச்ச வியாதி.